الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ரஹ்மத்தும் தந்து மகஃபிரத்தும் தந்து நரக விடுதலையையும் தந்து பாவக்கரைகளில் நீங்கியிருந்த மனிதனை புனிதனாக்க வந்த இந்த ரமலான் மாதத்திலே இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன நேத்ரா அலைவரிசை வருடந்தோறும் இஃப்தார் வேளையிலே வழங்கி வருகின்ற ஷஹ்ரு ரமலான் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே நேயர் நெஞ்சங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ரமலான் காலங்களிலே இந்த இஃப்தார் வேளையிலே இதனை மிகவும் சிறப்பிக்கின்ற அடிப்படையிலே நாட்டில் இருக்கின்ற பல முக்கியமான பிரமுகர்களை வளவாளர்களை கலையகத்துக்கு வரவழைத்து நல்ல பல தகவல்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தரமான நிகழ்ச்சியாக இந்த ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியினை இந்த நேத்ரா டிவி வழங்கி வருகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றும் இந்த இஃப்தார் வேளையிலே நல்ல பல தகவல்களை நாம் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றும் கலையகம் வருகை தந்திருக்கின்றார். வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் வெல்பத்துவ என்கின்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட புத்தளம் கல்பிட்டி நுரைச்சோலை ஃபாத்திமத்து ஜஹ்ரா மகளிர் அரபு கலாசாலையினுடைய அதிபரும்
அரக்கியால ஹுசைனியா அரபு கலாசாலையின் நிர்வாக செயலாளரும் அதன் சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் ஒருவருமாகிய அஷேக் நிஅமத்துல்லா நூரி ஹஸ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், நாம் இந்த சந்தர்ப்பத்திலே முதல் 10 கடந்து இந்த ரமலான் மாதத்திலே 2ஆம் 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முக்கியமான 10 இந்த 2ஆம் 10. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே பல தப்பு தவறுகளுக்கு மத்தியில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம், தப்பு தவறுகள் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இதிலிருந்து மீளுகின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு பொன்னான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமலான் காலங்களில். அதுவும் இந்த 2வது 10 நடுப்பத்து என்கின்ற பொழுது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 10ஆக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்பது பற்றி நாங்கள் இப்பொழுது உங்களோடு பேச போகின்றோம். இதனை நாங்கள் இந்த 2வது 10 அதிகமாக நாங்கள் இந்த பாவங்கள் செய்தவர்களாக இருக்கின்றோம், இந்த பாவத்துக்காக பரிகாரம் தேடுகின்றவர்களாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது இந்த 2வது 10? ஹைர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். உண்மையிலே நீங்கள் இந்த வினாவை தொடுக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஞாபகம் வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்களில் சில சந்தர்ப்பங்களில் சில தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய அந்த தவறை உணர்ந்து எப்படியெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே அந்த கவலை வெளிப்படுத்தி தன்னுடைய கண்ணால் கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2வது பகுதி என்று சொல்லும் பொழுது அது ரஹ்மத்தை கடந்து அது மக்ஃபிரத், பாவ மன்னிப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. பாவம் என்று வரும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் பார்வையினால் தன்னுடைய செவிப்பறையின் மூலமாக கேட்கின்ற வார்த்தைகளில் அல்லாஹுக்கு பொருத்தமற்ற, நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லாத சில வார்த்தைகள் உட்புகின்ற பொழுது உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகின்ற செயல்பாடுகளில் ஏதாவது வித்தியாசம் ஏற்படுமாக இருந்தால் சஹாபாக்கள் அன்றைய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய உள்ளத்திலே கவலை தோய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக சொல்வதாக இருந்தால், பாவம் என்று வரும் பொழுது ஒரு பாவத்தை கண்ணால் பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே அது வர வேண்டும், இந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் முதலிலே என்னை விடுவிக்க வேண்டும். என்னால் ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறது என்றிருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை தட்டி கேட்பது என்பது சஹாபாக்களுடைய காலத்தில் ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. சஅத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமைதியாக நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சஹாபி. நான் இதனை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஏதாவது தவறு பாவம் வரக்கூடிய நேரத்திலே இந்த உணர்வு வர வேண்டும். ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ யுஹிப்புல் கயரா. சில மக்களுடைய கோபத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சந்தோஷப்படுகிறார். அந்த அடிப்படையில் சிலர்களுடைய அந்த மனசில் வரக்கூடிய உள்ளத்தில் வரக்கூடிய கவலையினூடாக சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைதியான ஒரு சஹாபி திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி அவர்களை சுற்றி சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மெதுவாக அமைதியாக நிதானமாக பேசுகின்ற சஅத் இப்னு உபாதாவினுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஅத் இப்னு உபாதா, வளமைக்கு மாற்றமாக உங்களுடைய சப்தத்தை கூட கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறீர்களே, உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேனே என்று சொன்ன பொழுது அவருக்கு முன்னால் நடந்த ஒரு பாவம், ஒரு தவறு தன்னுடைய உள்ளத்தால் சகிக்க முடியாத நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதாவினுடைய அந்த ஆக்ரோஷத்தை, அந்த வேகத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், அத்தஅஜபூன மின் கயரதி சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு உபாதாவினுடைய ரோஷத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அவர் ஏன் ரோஷப்பட்டிருக்கிறார் தெரியுமா? ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, கண்ணுக்கு முன்னாலே பார்த்திருக்கிறார், அது உள்ளத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சகோதரனை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் பக்கம் ஈட்டிச் செல்ல வேண்டும் என்ற உணர்விலே அவர் வந்திருக்கிறார் என்று
அவருடைய கவலை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅன குயூர், நான் ரோஷப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாவங்கள், தவறுகள், அநியாயங்கள், அட்டூழியம் நடக்கின்ற பொழுது வல்லாஹு அக்யரு மின்னி, என்னை விடவும் ரோஷக்காரன் அல்லாஹ் என்ற அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதனை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 2வது 10 என்று வரும் பொழுது நானும் நீங்களும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் நினைத்து பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறான். குர்ஆனுடைய வசனமும் இதனை தான் சொல்லுகிறது. ஃபகுல் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அந்த அளவு தூரம் தயாளன், அந்த அளவு தூரம் இறக்கம் உள்ளவன் அல்லாஹு தஆலா. இந்த 2வது 10 நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்பு, நாங்கள் நிறைய பாவம் செய்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே நிறைய பாவங்களிலே மூழ்கியிருந்தோம். இது ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த ரமலான் இந்த பாவக்கரைகளை நீக்கி எங்களை புனிதமாக்க வந்த ஒரு இனிய மாதம். இதிலும் நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் இனி எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அடுத்த ரமலானில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்பது நிச்சயமில்லை. இது எங்களுடைய இறுதி ரமலான் என்று நாங்கள் எல்லோரும் எண்ணிக்கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி ரமலான். இதனை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இப்ப இந்த நிகழ்ச்சி, அதாவது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்ற பொழுதும் இதனை பின்தள்ளிவிட்டு தொலைக்காட்சிகளிலும் தொலைபேசிகளிலும் வாலிபர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இதை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஹஸ்ரத் அவர்களே? ஆம், உண்மையிலே ரமலானுடைய சந்தர்ப்பம் என்பது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸிஹ்ஹதக் கப்ல ஸக்மிக், நீங்கள் சொன்னது போல சென்ற வருடங்களிலே எல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் இருந்து இபாதத் செய்தவர்கள், இதோ இஃப்தாருடைய நிகழ்வில் நாம் இருக்கிறோம் என்றிருந்தால் இஃப்தாருடைய நிகழ்வில் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த இபாதத்தை முன்வைத்து 2 கரங்களை உயர்த்தி பிரார்த்தனை செய்த எத்தனையோ சகோதரர்கள் நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மன்னரையினுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய மன்னரையை சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளாக மாற்றுவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தக் கப்ல மௌத்திக், உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நீ இருக்கக்கூடிய உன்னுடைய உயிருள்ள காலத்தை அழகாக பயன்படுத்திக்கொள், அதனை கொள்ளையடித்துக்கொள். ஆரோக்கியம் இழந்து நோயாளியாக இன்று எத்தனையோ பேர்கள் தன்னுடைய வீட்டிலே மலத்தையும் சலத்தையும் கழித்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய உடம்புக்கு வெளியே தோற்றத்தில் அழகாக இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அடுத்த நொடிப்பொழுது நமக்கு மௌத்து வருவதற்கு முன்னால், மரணம் என்பது சிறுவர்கள் பெரியவர்கள் என்றல்ல, எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் வாலிப சமூகத்தை பார்த்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து பேசியிருக்கிறார்கள், யா அய்யுஹ ஷபாப், வாலிப சமூகமே, வாலிபர்கள் சமூகத்தை கட்டியெழுப்புகின்றவர்கள், தார்மீக பொறுப்புள்ளவர்கள். தான் தன்னுடைய நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி தன்னுடைய இளம் வயதை தன்னுடைய தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி உரமூட்டி தான் வளர்த்தார்களோ, தன்னுடைய ஈடுபாட்டை சம்பூர்ணமாக அல்லாஹ்வுடைய வஹயின் பக்கம் செலுத்தினார்களோ, இதே போன்று பிற்பட்ட காலத்திலே வந்த பேர் அறிஞர்கள் தன்னுடைய அறிவினுடைய உச்சநிலையை தொடுவதற்கு அவர்களுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் தனக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திய ஒரே காரணத்தினால். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலநிலையை பொறுத்தவரையில், கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்பது போல, ஏனென்றால் அதிகமானவர்கள் தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய பார்வைகள், தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளும் இரவு நேரத்திலே வணக்க வழிபாடுகள் முடிவுற்று தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது பெற்றோர்களுடைய பராமரிப்பு அவர்களுக்கு இல்லாத ஒரே காரணத்தினால் 12 மணி 1 மணி 2 மணி தாண்டி ரமலானுடைய காலத்தில் வருகிறார்கள். வந்து இரவுலே தூங்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தூய்மையானவன். நாம் அனைவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பார்வைகள் குர்ஆனின் பக்கம் இருக்கிறதா, அவருடைய செயல்பாடுகள் அவர்கள் நடந்து சொல்லக்கூடிய மஸ்ஜிதின் பக்கம் இருக்கிறதா, உயிரோட்டம் உள்ள ஒரு ரமலானாக அவர்கள் மாற்றுவதற்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கேட்டது போல வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைய காலத்தில் இருந்த பேரறிஞர்கள் தன்னுடைய கரங்களால் எழுதிய அறிவு சார்ந்த புத்தகங்களை கூட நிறுத்திவிட்டு
ரமலானுடைய காலத்தை பூர்த்தியாக அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பக்கம் அவர்கள் தன்னுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறார்கள். எனவே வாலிபர்களையும் இதில் இணைப்பதற்கு மஸ்ஜிதுடைய தர்மா கார்த்தாக்கள், நிர்வாகிகள், பெற்றோர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருப்பது இந்த ரமலானும் பாவ மன்னிப்பும் என்கின்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களே, நபி அவர்களுடைய காலகட்டத்திலே, அன்றைய காலகட்டத்திலே பாவங்கள் நிகழுகின்ற பொழுது இதற்கு எந்த அடிப்படையிலே அவர்கள் பரிகாரம் பெற்றுக்கொண்டார்கள், அந்த காலத்திலே அந்த நிகழ்ச்சி எவ்வாறு அமையப்பட்டிருந்தது என்பது பற்றி கூறுங்கள் சுருக்கமாக, இன்னும் ஓரிரு வினாடிகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் சில தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவினுடைய வாயில் எந்த அளவு தூரம் இருக்கிறது என்பதனை பற்றி பேசுகின்ற பொழுது, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய செயலேட்டில் அதிகமான இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ இப்படிப்பட்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, வேறொரு ரிவாயத்திலே ஹதீஸிலே வருகிறது, அத்தாயிபு மின ஸம்பி கமல்லா ஸம்ப லஹு, ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா பாவமே செய்யாதவனை போன்று அல்லாஹ் ஆக்குறான். சஹாபாக்கள் நீங்கள் கேட்டது போன்று ஓடி வருவார்கள், நபி அவர்களிடத்திலே ஓடி வருவார்கள். தன்னுடைய மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி, அஸ்லமி கோத்திரத்தைச் சேர்ந்த மாஇஸ் இப்னு மாலிக் என்கிறவர் வருகிறார். பனு மஹ்சூமி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தாய் தன்னுடைய கற்பிலே குழந்தையை சுமந்த நிலைமையில் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டு அவர்கள் இதுக்குரிய பரிகாரத்தை கேட்டார்கள். எனவே அவர்கள் அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்டு அதற்குரிய அந்த விடயத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஹஸ்ரத் அவர்களே, முக்கியமாக பல தகவல்களை இந்த குறுகிய நேரத்துக்குள் இந்த ரமலானுடைய நடுப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நடுப்பத்திலே என்னென்ன விடயங்கள், அதாவது பாவ மன்னிப்புக்குரிய பத்தாக இது அமையப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவ மன்னிப்பு தொடர்பான நல்ல பல தகவல்களை இந்த குறுகிய நேரத்துக்குள் நீங்கள் தந்திருந்தீர்கள். நேர்களுக்காக உங்களுக்கு எமது நன்றிகளை இந்த வேளையிலே நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் ரமலானும் பாவ மன்னிப்பும் என்ற தலைப்பிலே நல்ல பல தகவல்களை இந்த இஃப்தாருடைய வேளையிலே நேர்களோடு பகிர்ந்து கொண்ட புத்தளம் கல்பிட்டி நுரைச்சோலை ஃபாத்திமத்து ஜஹ்ரா அரபு கலாசாலையினுடைய அதிபர், அதே போன்று ஹொசைனியா அரபு கலாசாலையினுடைய நிர்வாக விரிவுரையாளரும் அதன் நிர்வாக செயலாளருமாகிய அஷேக் நியாமத்துல்லா நூரி ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சரி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நல்ல பல தகவல்களோடு இந்த ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியினை நிறைவு செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இந்த பிரபஞ்சம் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இருந்ததாக அனைத்து வானியல் விஞ்ஞானிகளாலும் அறியப்பட்டு வந்தது. இருப்பினும் நவீன ஆராய்ச்சிகள், அவதானங்கள் மற்றும் கணிப்புகள் என்பவற்றின் மூலமாக விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்பதனையும் அது தொடர்ந்து விரிவடைந்தே செல்கிறது என்ற உண்மையையும் அறிந்தனர். இந்த கருத்தானது 1929 அவதானிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது. தொலைக்காட்டினூடாக வானத்தை அவதானித்திருக்கும் போது அமெரிக்க வானியல் விஞ்ஞானியான எட்வின் ஹபிள் நட்சத்திரங்களும் அண்டங்களும் ஒன்றையொன்று தொடர்ச்சியாக விலகிச் செல்வதை அவதானித்தார். இந்த கண்டுபிடிப்பானது வானியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையை புரட்டி போட்டது. அதாவது ஹபிளின் அவதானத்தின் போது அவர் நட்சத்திரங்கள் வெளியிடும் ஒளியானது அவை உலகத்திலிருந்து இருக்கும் தூரத்திற்கேற்ப சிகப்பு நிறம் அதிகரிப்பதை அல்லது குறைவடைவதை அவதானித்தார். இது அறியப்பட்ட இயற்பியல் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது. எவ்வாறெனில், ஒளிமுதலானது அவதானிக்கும் இடத்தை நோக்கி வந்தால் வெளிச்சம் ஊதா நிறமாக தெரிவதும் விலகிச் சென்றால் சிகப்பு நிறம் அதிகரிப்பதும் ஆகும். நட்சத்திரங்களும் அண்டங்களும் பூமியை விட்டு மாத்திரம் விலகிச் செல்லவில்லை, அவை அவைகளுக்கு எதிராகவே விலகிச் செல்லுகின்றது என்ற உண்மையையும் அவர் கண்டார். இந்த கருதுகோளே பின்னர் பிக் பேங் தியரியாக உருவெடுத்தது. அதாவது பாரிய வெடிப்பு கொள்கை என்றால் ஆரம்பத்தில் பிரபஞ்சம் ஒரு திணிவாக இருந்ததாகவும் பின்னர் அது அண்டங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் பிரிந்தது என்பதை குறிக்கும். இறைவன் அருளால் குர்ஆன் இதனை 1400 வருடங்களுக்கு முன்னரே கூறிவிட்டது.
أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما. இந்த நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன, பின்னர் நாமே அவற்றை பிரித்தமைத்தோம்.